வேட்டையன் திரைப்படத்தின் மூலம் ரஜினியோட ஆசை நிறைவேறிவிட்டதா தகவல் வருது. என்ன அப்படி ரஜினியோட ஆசை? வாங்க வீடியோக்குள்ள இப்போ பார்க்கலாம். அது மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு நெல்சன் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் படத்தின் மூலம் மிக பெரும் வெற்றியை பதிவு செய்து மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பினார் தலைவர். அதைத் தொடர்ந்து தனது மகள் ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்தில் உருவான லால் சலாம் என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. இதனை அடுத்து வேட்டையன் படத்தின் மூலம் மீண்டும் கம்பேக் கொடுக்க தயாரானார் ரஜினி. ஜெய்பீம் படத்தை போல வேட்டையன் திரைப்படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு படமாக இருக்கும் என தகவல் வந்திருக்கு. அதே போல வேட்டையன் திரைப்படத்தில் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அனைத்து விஷயங்களும் இருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே கிளாஸையும் அதே சமயத்தில் மாசையும் வேட்டையன் படம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. தற்போது வேட்டையன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கும் நிலையில் ரஜினிகாந்த் கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பில் பிஸியாக இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாக்கும் கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று வருது. இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பை முடித்துவிட்டு ரஜினி வேட்டையன் படத்தோட டப்பிங் பணிகளை துவங்க இருக்காரு. இந்நிலையில் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேதி குறிப்பிடப்படவில்லை. இதைத் தொடர்ந்து அக்டோபர் 10ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு வேட்டையன் வெளியாகும் என்றும் அதே லைகா தயாரிப்பில் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என்றும் தகவல் வந்தது. ஆனால் தற்போது வந்த தகவலின்படி விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாக வாய்ப்பில்லையாம். விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு முடிய தாமதமாகும் என்பதனால இந்த படம் தீபாவளிக்கு வெளியாக வாய்ப்பில்லை என்றே தெரியுது. விடாமுயற்சி தீபாவளிக்கு வெளியாகாதது என்பதனால ஆயுத பூஜைக்கு வெளியாவதா இருந்த ரஜினியோட வேட்டையன் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என தகவல் வந்திருக்கு. இந்நிலையில் ரஜினியோட ஆசை தற்போது நிறைவேற்றி விட்டதா கோலிவுட் வட்டாரங்கள் பேசிட்டு வராங்க. ரஜினிக்கு வேட்டையன் திரைப்படத்தை தீபாவளிக்கு வெளியிட வேண்டும் என்று தான் ஆசையாம். ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தை தீபாவளிக்கு வெளியிடலாம் என படக்குழு கூறியதனால அதற்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தாராம் ரஜினி. ஆனால் தற்போது விடாமுயற்சி திரைப்படம் தள்ளி போய் இருப்பதனால வேட்டையன் தீபாவளிக்கு வெளியாக வாய்ப்பு இருப்பதா தெரிய வருது. இதன் மூலம் ரஜினியோட ஆசை நிறைவேறி இருப்பதா பலர் பேசிட்டு வராங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதன் மூலமாக இந்த படத்தோடைய ட்ரெய்லர் கூடிய விரைவிலே நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த படத்தோட ட்ரெய்லரில் எல்லா நடிகர்களுமே இடம்பெற்று இருப்பாங்களாம். மேலும் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ட்ரெய்லர் லான்ச்சை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம். ஆடியோ லான்ச் அநேகமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தலைவரோட சம்பவம் இந்த தடவை கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வேட்டையன் திரைப்படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.